எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ரொம்ப விரும்பி பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. சேனல் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி எதை பற்றினா கமெண்டில் கேட்டிருக்க கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 10 சென்டில் கோழி வளர்க்கலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, 1 சென்டில் கூட கோழி வளர்க்கலாம். அது எந்த முறையை நமக்கு தேவையான முறையை பயன்படுத்தி வளர்க்கலாமோ அப்படி வளர்த்துக்கணும். கொஞ்சம் இடமா இருந்தால் கூண்டு முறையை பயன்படுத்தி நீங்கள் வளர்க்கலாம். பார்த்து அதுக்கேற்றாப்புல நம்ம எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கேற்றாப்புல நம்ம கோழி வளர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தவங்க கமெண்டில் போட்டிருந்தது என்னென்னா, உங்கள்கிட்ட கோழியோட விலை அதிகம்னு. பரவாயில்லைங்க, அதாவது என்ன சொல்கிறது, அதை பற்றி தப்பே இல்லை. நீங்கள் சொல்கிறத பற்றி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு விற்கும். ஒன்று இதை விடவும் அதிகமாக விற்கிற இடமும் இருக்குது. நாங்கள் பண்ணை முறையில் வளர்க்கும்போது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம பண்ணை முறையில் வளர்க்கும்போது நம்மளை மாதிரி வளர்த்துட்ருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பண்ணை முறையில் வளர்க்கும்போது நம்ம சத்துள்ள ஆகாரங்கள் கொடுத்து வளர்க்கும்போது நமக்கு தீவன செலவு கூடும்போது நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம விற்பனைக்குள்ள ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு சில, அதாவது இந்த ரேட்டு தான் சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதில்ல. விவசாய சார்ந்த தொழில் தான் இதுவும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் இதை விற்று ஒன்றும் பெரிய லெவலில் கொடிசுராக போயிடக்கிறதில்ல. ஓரளவுக்கு லாபகரமாக விற்றா தான் நாங்கள் அந்த தொழிலை ரன் பண்ண முடியும். அந்த லாபத்தை வச்சு தான் நாங்கள் விற்க முடியும், சும்மா கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் கரெக்டான ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்படி கொடுக்கலேன்னு வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, அது என்ன சொல்கிறது, எங்களுக்கு விற்க முடியல, எங்கள்கிட்ட கோழி இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படின்னு கூவி கூவி நாங்கள் விற்போம். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை. அதனால் அதிலேருந்தே புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் கரெக்டான ரேட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க. அவங்கவுங்க நிர்ணயிக்கிற விலை தான் இது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க. 200 300 கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒருத்தவங்க 50 கோழி கேட்டு எனக்கு கமெண்டில் போட்டிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற விரும்புகிறதுனா, பெரிய லெவலில் பண்ண ஆரம்பித்தா கூட அளவாக கோழி வாழுங்க, ஒரு 10 கோழிக்கு மேலே வாங்காதீங்க. நான் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லி நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப் பண்ண சொன்னேன், அவங்க பண்ணலை. இருந்தாலும் யோசித்து செய்யுங்க யாராக இருந்தாலும். எனக்கு விற்கிதுங்கிறக்காக இல்லை, நான் இது ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணால் கூட அடுத்து நான் வாங்கி விட்டு வளர்த்துக்குவேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை, எனக்கு லாபம் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை, அதனால் சொல்கிறேன். ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க என்னென்னா, மாற்றி மாற்றி கோழிக்கு கமெண்டில் போடுறீங்க, வாங்கிட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து என்ன சொல்லலான்னா, என்னோடய 4 கோழியில் ஆரம்பித்த பண்ணை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னோடய லாபம் வருது வரலைங்கிறது அடுத்த கட்டம். எனக்கு இருக்க முதலீட்டை சொல்ல நான் விரும்பலை. எனக்கு 4 கோழியிலேருந்து ஆரம்பித்து 7 மாதம் ஆச்சு. எனக்கு 7 மாதம் ஒரு 5000 முதலீடுன்னே வைங்களேன். இப்போ என்கிட்ட 100 தாய்க்கோழி, அதாவது என்ன 500 விற்கிற ரேட்டில் 100 கோழி குஞ்சு இருக்கும். 100 கோழி இருக்குது. அது 50,000 கணக்கு போட்டாலும் குஞ்சுக ஒரு 100 இருக்குதுன்னு வைங்களேன். அது ஒரு 200 மணி கணக்கு போட்டாலும் 20,000, 70,000க்கு என்கிட்ட முதலீடு இருக்குது. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, எனக்கு முதலீடு வந்துருச்சு. அதாவது நம்ம வாங்கக்கூடிய முதலீடு, அதாவது வாங்கி விடுவோம்னு நினைப்போம் இல்லையா. ஒரு தொழில் தொடங்கும் போது இப்படி 1,00,000 போட்டு முதலீடு போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா. எனக்கு இது அதிகம். எனக்கு 50,000 முதலீடே போதும். இந்த 20,000க்கு கோழியை விற்றுட்டா கூட எனக்கு 50,000 முதலீடை வச்சு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். இதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏற்கனவே செட்டு போட்டு நிறையா கோழி வளர்த்து லாஸ் ஆகி, அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஸ்டெப்புலேருந்து ஆரம்பிக்காமல் ஃபுல்லாக நான் முதலீடு பண்ணி ஆரம்பித்து நட்டமாச்சு. அதான் எந்த கோழியை வாங்கி விடுறது என்னென்னு எனக்கு கூட நிறைய சந்தேகம் இருந்துச்சு. என்ன சொல்கிறேன், அது என்ன சொல்கிறது, சிறுவடை பெருவடைங்கிறது எனக்கு செட் ஆகலை ரெண்டுமே. அதனால் நான் இடவெட்டை தேர்ந்தெடுத்து வளர்க்குறேன். என்னை மாதிரியே நிறைய பேர் இடவெட்டு போகுதுங்கிறாங்க. நான் மட்டும்தான் சேரணும்னு நினச்சி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இடவெட்டுங்கிறது நாட்டுக்கோழியாங்கிறது டவுட் வேறு இருக்குது உங்களுக்கு. இடவெட்டுங்கிறது சுத்த நாட்டுக்கோழி தான், எந்த டவுட்டுமே இல்லை. சேல்ஸுக்கு தக்கவாறு நம்ம அதை இது பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. என்னோட பண்ண அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். பாய்.